டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எப்பொழுது பெயர்ச்சிகள் ஆனாலும் சரி, ஏமாற்றம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடும் தன்மையை நாங்கள் எப்பொழுதும் தயாராக வைத்திருப்போம் என்ற தைரிய நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்னென்ன? இந்த 2025
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறது. மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க ரொம்ப நாளா திருமண விஷயத்துக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. திருமண விஷயங்கள்ல பல தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த தடைகள் விலகி நிம்மதியான சூழ்நிலைகள் எப்பொழுது நடக்கும் என்று காத்திருக்கும் உங்களுக்கான ஒரு வருடமாக இந்த 2025 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருமண தடைகள் விலகப் போகிறது. திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது உண்மை. அதே போல புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும். ஒன்று வீடு கட்டுவீங்க, அல்ல வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுடைய கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல கல்யாணம் முடிச்சுட்டு செகண்ட் மேரேஜ், திருமணம் முடிச்சு முறிவு ஏற்பட்டுருச்சு, புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டோம், அந்த வாழ்க்கை மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அப்ப 2வது திருமணத்திலாவது எனக்கு மகிழ்ச்சிகள் வந்துருமா, 2வது திருமணத்திலாவது ஒரு சந்தோஷமான நிலைகள் நாங்கள் சந்திச்சிருவோமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு 2வது திருமணம் மூலமாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நடைபெறும். கவலைப்படாமல் 2வது திருமணம் முடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் சில சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ நாங்கள் 2வது மேரேஜ் முடிக்கணுமா மட்டும் கேட்டாதீங்க. டைவர்ஸ் ஆகி அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவியை இழந்தவர்கள் 2வது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில தான் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, புரிதல் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சிகளில் ஒரு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2வது மேரேஜ் முடிக்கிற உங்களுக்கு இன்னும் நன்மைகள். அதே இது கல்யாணம் முடிச்சு குடும்ப சூழ்நிலைகளில் பயணிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு நாட்களாக எதிரி யாரு, நம்ம கூட இருக்க துரோகி யாரு தெரியவே இல்லை, அவர்களால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நல்ல விஷயங்களை நோக்கி நான் பயணிச்சா கூட எதிர்வினைகளை செஞ்சு எனக்கு நடக்க விடாம செஞ்சிடறாங்க, அவங்க யாருன்னே தெரியல, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நேயர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக அந்த நிலையில ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடன் சுமைகள், கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனை மீள முடியல, கடன் சுமை கொஞ்சமா குறைஞ்சிருமா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த 2025 கடன் சுமைகள் உங்களுக்கு உறுதியாக குறையும். அனுபவ பாடங்களையே ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வருடங்களையும் பலவிதமான அனுபவங்களையே நீங்க பாடமா கற்பிச்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அந்த அனுபவ பாடங்கள் இந்த 2025 உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதன் மூலமாக நீங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க என்பது உண்மை. உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ இளைய சகோதரர் என்ன செஞ்சாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் அவர்கிட்ட விவாதங்கள் பண்ணாமல் தவிர்த்து விடுங்கள். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னா விலகி போயிடுங்க. இல்லைன்னா அவரை புரிய வைக்க முடியும்னா முயற்சி எடுங்க. இல்லைன்னா நீங்கள் விலகி செல்வது ரொம்ப நல்லது. சரி, இளைய சகோதரன் இல்லைங்க என்ன செய்ய அப்படின்னா, உங்ககிட்ட வேலை பார்க்குற வயது குறைந்த நபர்கள் அல்லது உங்களுடன் வேலை பார்க்கும் வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகள் யாரும் இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப பிளான் போட்டு செய்ய முடியாம கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்துமே தகுடுபடியாகி நீங்க நினைச்ச விஷயத்த முடித்து காட்டக்கூடிய அமைப்புல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ல் வந்துடுறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் மட்டும் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள்ல ரொம்ப அக்கறை செலுத்துங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க.
ஸோ நிதானத்தை அவர்களிடம் கட்டாயமாக காட்டுங்க, கோவப்பட்டு விட வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா இந்த 2025 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் நடத்தி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல தூக்கமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய். செவ்வாய் 9ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு நிறைய சுப பலன்களை தருவார். முக்கியமாக புனித யாத்திரைகள், மகான்களுடைய சந்திப்பு, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போர்க்கும். ஆனால் இது அர்த்தாஷ்டம சனியாக சனி 4ஆம் வீட்டில் நிற்பார். அது கொஞ்சம் டல்லான பீரியடை தான் உங்கள் லைஃப்பில் உண்டாக்கும். ஆனால் அது எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் தான், மார்ச் எண்டு வரைக்கும் தான் அந்த ஒரு டெம்பரவரியான காலகட்டம். சனியோடைய இருப்பிடம்ங்கிறது சரியில்லை. அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி சனி பயிற்சி நிகழும் பொழுது அவர் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். ஒரு பக்கம் திருமண பாக்கியம், இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு பிஸியான பர்சனாக மாறிடுவீங்க. எல்லா வேலையும் பட்டுன்னு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் அதற்கான கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வல்லமையும் தரக்கூடிய ஒரு தன்மைக்கு சனி வந்துடுவார். ஆனால் எப்போ? ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. குரு அது வரைக்கும் 7ஆம் வீட்டில் முதல் 3 மாதங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து நன்மைகள் செய்து கொண்டிருந்தவர் மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ நீங்கள் கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் நடக்கும் குருவால். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முக்கிய முயற்சிகள் அனைத்தையுமே இந்த முதல் 3 மாதங்களுக்குள்ளார துவங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய குருவுடைய பொசிஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது தனவரவு பாட்டுக்கு அவர் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் நல்ல காலகட்டத்திலே செய்து முடிச்சிடணும். இப்போ கவனித்து பார்த்துருப்பீங்க, வழக்கமாக ஒரு ப்ராப்பர்ட்டியில் வீடு கட்டுறாங்கன்னா கோடை காலத்திலேயே அதை பண்ணி முடிச்சிருவாங்க. கரெக்டாக மழை நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து எல்லாத்தையுமே மழையில் நினச்சி எப்படி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கான காலம்ங்கிறது இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் அந்த முயற்சிகளை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குருவுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா குரு முழு சுபரான ஒரு கிரகம் எப்படி கெடுதல் பண்ணுவார்? ஸோ பெரிதாக நீங்கள் அழட்டி கொள்ள வேண்டாம். ஆனால் 2வது பாதி வாழ்க்கையிலிருந்து நிறைய குரோத் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு கேதுங்கிற கிரகமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்க. ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் குரு, ராகு, கேது எல்லாமே உங்களுக்கு அதனுடைய பொசிஷனே மாறுது இந்த ஒரே வருஷத்தில். இது 3 தான் இருக்கிறதுலையே கிரக பயிற்சிகளுக்கே ரொம்ப அத்தாரிட்டியான கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் நாள் கிரகங்களாகவோ மாத கிரகங்களாகவோ நவுந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். பட் இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் முக்கியமான பலன்களே பார்ப்போம். அது 3மே இந்த வருஷத்தில் நடக்குது. அதில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சாதகமான நிலைக்கே போகுது. ஸோ இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லா சமயமே நமக்கு கிடைக்காது. நமக்கு வாய்ப்பு ஒரு முறை கதவை தட்டும் பொழுதே அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராவீங்க. ஏப்ரல் துவங்கி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு ஜாப் சேஞ்ச் இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பலிக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உங்களோட லைஃப் ஸ்டைலையே அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றி கொள்ள முடியும். இது எல்லாமே நிகழும். முடிந்தால் இந்த ஒரு வருட காலத்தில் வருட மத்திய பகுதிக்குள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு துரிதப்படுத்தும் காரியங்களை. ஏன்னா நமக்கு கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுள் முன்னாடி போய் அழுவணுங்கிறது கிடையாது. நன்மை நடக்கும் பொழுதும் நம்ம போய் நன்றி செலுத்துவதன் விதமாக நடந்து கொண்டால் நமக்கு எப்போதுமே முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளே உருவாகும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கான அதிபதி யார், கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, சுவாமிமலை போயிட்டு வாங்க, அறுபடை வீடுகளில் எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். நிறைய நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. ஜென்ரலாகவே ஒரு வார்த்தை உண்டுங்க, அதாவது
இது வந்து எந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது ராகுவும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையிறது விருச்சிகத்தில் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீச்சமடையிறது ரிஷபத்தில் அப்படிம்பாங்க. இது நிறைய சமயத்தில் இந்த ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கார்பியன்ஸ் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸோட ஆளுமைக்கு எந்த ராசியும் நிற்க முடியாது. யாராலையும் ஸ்கார்பியன்ஸ் கிட்ட நின்று சவால் விட்டு ஜெயிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி ஸ்கார்பியன்ஸ். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்ட சனினால் நிறைய கஷ்டப்பட்டீங்க. கவலைப்படாதீங்க. மார்ச் 29 சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து என்ன பண்ணுறாரு, 5ஆம் பாவத்தில் போகிறார். 5ஆம் பாவத்தில் போகிற சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம சனியாக வராரு. நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்லது செய்வார். நம்ம 5ஆம் பாவம் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஸோ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க பிள்ளைங்க சார்ந்த நிறைய குழப்பங்கள், நிறைய மனமுட்டங்கள், பிள்ளைங்களால் அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு. என்னாலேயே அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு. நானே விருச்சிகம், நானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன். நிறைய நேரம் வந்து விருச்சிகத்துக்கு அப்படி உண்டு. மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டேபிளாகவே இருக்காது. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, பக்காவாக செஞ்சிடுற மாதிரியே சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்தா அது செய்யவே மாட்டாங்க. மனசு வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். மனசை ஒன்று கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் மன ரீதியாக நீங்களே செஞ்ச பிரச்சனை, பிள்ளைங்களால் செஞ்ச பிரச்சனை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனி நிவர்த்தி பண்ணிடுவார். பிள்ளை எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக வந்து ஐடியல் பிள்ளைங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் சைலண்ட் ஆவாங்க அப்படின்னா சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு போகிறதுனால, அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால அந்த ஸ்தானத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். சனியை எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிவிடுவார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவார். அவர் தான் அசிங்கத்தை ஏற்படுத்தினார், அவரே வந்து கிளியர் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் புண்ணியம் பண்ணோம், அந்த புண்ணியத்தினோட பிரதிபலன், அந்த புண்ணியத்தினோட பலனாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா நல்லதும் நம்மளுக்கு செஞ்சுடுவார். சரிங்களா? இது ஒரு பெரிய நல்லது. ரெண்டாவது வந்து பாருங்கள், அவரோட பார்வை 2ஆம் பாவம். குடும்பத்தில் இருந்தால் நிறைய ஒரு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனமுட்டங்கள் எல்லாம் மாறும். நம்ம இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது நம்மளோட சுகம் ரொம்ப கெட்டுச்சு. தூக்கம் இல்லை, நம்ம நிறைய உழைச்சோம், நம்மளுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்துச்சு. சும்மா டூர் போனோம், அங்கே உழுந்து எழுந்து காலை உடச்சின்னு வந்தோம், ராடு வச்சுக்கணும், இடுப்பு வலி, முதுகு வலி, படுத்த படுக்கையானோம், நம்மளை சனி முடக்கினார், இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் மாறும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் போது ஒய்ஃப்க்கும் நம்மளுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து விருச்சிக ராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு பொம்பளைனால வந்துச்சு, எதிர் வீட்டுனால வந்துச்சு, பக்கத்து வீட்டுனால வந்துச்சு, எதுவுமே வரலைங்க. எங்கள் 2 பேருக்குள்ளேயே நாங்களே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா லைட்டாக க்ரியேட் ஆச்சு. அது அப்படியே விரிசல் பெருசாக வளர்ந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 7ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால அதெல்லாம் நார்மல்ஸி ஆகிடும். அட விட்டு கொடுத்து போயிடலாம். இவர் தான் என்ன பண்ணாலும், இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட், என்ன பண்ணாலும் இவங்க தான் நம்ம ஒய்ஃபு, என்ன பண்ணலாம், நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடாதா? குடும்பத்துக்காக வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் உங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஒரு நல் இணக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம், ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் மேலோங்கும் 7ஆம் பாவமாக பார்க்கறதுனால. அதுக்கடுத்து இந்த சனி பகவான் 5ஆம் பாவத்தில் உட்காந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியும் போது 200 ரூபாய்க்கு உழைச்சிங்க, 100 ரூபாய் வந்துச்சு. இப்போ லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 100 ரூபாய்க்கு உழைங்க, சாலிடாக 100 ரூபாய்க்கு வந்துடும். 1000 ரூபாய் உழைங்க, 1000 ரூபாய் வந்துடும். எங்க 100 ரூபாய்க்கு உழைச்ச 200 ரூபாய் வராதாங்க. சனி பகவான் வந்து அப்படிலாம் கொடுக்க மாட்டார். வாட் யூ சோ யூ ரீப். நீ தெனை விதைச்சா தெனை அறுப்ப, வெனை விதைச்சா வெனை அறுப்ப, அதுதான் சனி பகவான். நீ வந்து 1 மூட்டை தெனை விதைச்சா 100 மூட்டை தெனை அறுப்ப, அது ராகு. ஓகேங்களா? இது சனி அப்படிலாம் கொடுக்க மாட்டார். என்ன நீ வேலை செய்கிற அதுக்கான பிரதிபலன், அதுக்கான காசு 1 பைசா கூட குறையில்லாமல் பக்காவாக கொடுப்பார். அதான் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பொதுவாகவே ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுக்கட்டாக பணம் வைப்பாங்களா, ஆனால் ஸ்திர சொத்தாக இருக்குமா. ஸ்திர சொத்து, அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்து, நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு சனி நல்லா இருக்குது, பேரம்பேத்திக்கு இருந்துச்சுன்னா கூட அப்படியே ஸ்திரமாக பரம்பரையாக அப்படியே தொடருமா. இதே ராகு இருக்கும்போது மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பாங்க, ஆனால் பரம்பரையாக தொடரும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. அப்போ அந்த ஸ்திர சொத்து அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்க சனி ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? ஸோ என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கான காசு சாலிடாக கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ராகு கேது பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு உள்ளே வராரு, அதாவது 4ஆம் பாவம். இது எப்படி அப்படின்னா, ஒரு ரோடுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரோடு போகும்போது ஒரு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அடைய போகிறோம்.
நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடம் அடுத்த தெருவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக் டைவர்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டேக் டைவர்ஷன் சுற்றி நம்ம 10 தெரு சுற்றி அந்த தெருவுக்கு வந்து சேரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராகு. 4ஆம் பாவத்தில் இருக்க ராகு நம்ம வேலையை முடக்க மாட்டார். ஆனால் டேக் டைவர்ஷன் அப்படின்னு நம்மளை ஒரு சுற்றி வளைச்சி இப்படி தொடுறதை விட்டு இப்படி வந்து நம்ம மூக்க தொடுற மாதிரி நம்மளை ஒரு அலைச்சல் கொடுத்து, ஒரு இன்னல்களை கொடுத்து, ஒரு இடைஞ்சலை கொடுத்து, ஆக மொத்தம் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இதுதான் 4ஆம் பாவம் ராகு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கேத்து. 10ஆம் பாவம். கேத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா தொழில். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். ஃபாரினில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமாக ஃபாரின் போகலாம். இந்த 2025 இப்போ லோக்கலில் இந்தியாவிலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸு, சில பல மனமுட்டங்கள், சில பல பிரச்சனைகள், ஆனால் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதில் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஓகேங்களா. குரு பகவான் 8ஆம் பாவம். இந்த குரு பகவான் 8ஆம் பாவம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு பகவான் 8ஆம் பாவம் பெருசாக வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த துஷ்டான குரு என்ன அப்படின்னா ஒரு வருஷம் இருக்குது. இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் மீடியமாக இருக்கும், 1 மாதம் டல்லாக இருக்கும். இப்படி மாறி மாறி ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதக்கோள்கள் பயிற்சியும் இருக்குது. ஸோ அதை பொறுத்தும் வந்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஆன் தி ஹோல் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆக விருச்சிகத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு ஆவரேஜ், ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு மைனஸ், இது குரு ஏற்படுத்துவார். டல் டைமு அப்படின்றது சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப வந்து மட்டமான டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா. நம்ம இந்த மாசக்கோள்கள் பயிற்சி அப்படின்றது நாங்கள் பொதுவான பலன்கள் போடுவோம். அந்த பொதுவான பலன்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் எப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் எதாவது செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கியமான விஷயத்தை நாங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின் போது விட்டுருங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம மாதம் ஜாதகம் பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கோல்டு வாங்கணும், வீடு வாங்கணும் இப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் இந்த மாதிரி முக்கியமான வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பொது பலன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது விருச்சிகம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்க விருச்சிகம் டேஞ்சர் ஜோனில் இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா. சரி, இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் புராதான சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. புராதான சிவன் கோயிலுக்கு நாங்கள் எங்கெங்கே போவோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் சிட்டியில் இருக்கோம், பக்கத்தில் சின்ன சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஈசனை பொறுத்த வரைக்கும் லிங்கம் சிதிலமே அடைஞ்சிருந்தாலும், அதாவது உடஞ்சி இருந்தாலும், வெட்டுண்டு இருந்தால் கூட, கட்டுண்டு இருந்தால் கூட அந்த லிங்கம் அப்படின்றதுக்கான பூஜைக்கான பலன் அப்படின்றது எல்லளவும் குறையாதுங்க. புரியுதுங்களா. ஸோ பாழடைஞ்ச ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் சரி, லிங்கம் வந்து உடஞ்சி சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் எல்லளவும் குறையாது. ஸோ பக்கத்தில் என்ன சிவன் கோயில் இருக்கோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா வாரந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சோமவாரம் போங்க. முடியாது அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். நாங்கள் வேலை செய்கிறவங்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதத்தில் ஒரு நாள். ஓகேங்களா. எங்களுக்கு திங்கக்கிழமை முடியாது, சனிக்கிழமை, உங்களுக்கு எந்த கிழமெல்லாம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, பிரச்சனையே இல்லை. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஓகேங்களா. ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம். இன்னொரு பரிகாரமும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளியோதரை, புளி சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு அந்த புளி சாதம் நிவேதனம் பண்ணுங்கள். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எள் சாதம் நிவேதனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே எள் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா யாராவது எள் சாதம் கொடுத்தா நான் வாங்குவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவக்ஷேத்திரத்தில், சிவஸ்தலத்தில் அது பரிகார பிரசாதமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. ரோட்டில் கொடுத்தா வாங்கக்கூடாது, சிவக்ஷேத்திரத்தில் கொடுத்தா அது தோஷம் கிடையாது. ஏன்னா ஈசனோட அனுகிரகம் பெற்ற பிரசாதமாக மாறிடுது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் புளி சாதம் கொஞ்சம் எள் போட்டு, ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எள் போட்டு நீங்கள் வந்து அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 3, 5, 7, 9, 11, 21 உங்கள் வசதியை பொறுத்து அத்தனை கொஞ்சம் ஒரு தொன்னையில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சனி இன்னும் நல்ல பிரீத்தி ஆவார். பஞ்சம சனியினால் வரக்கூடிய நற்பயன்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வரும் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆக மொத்தம் விருச்சிகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபோவ் ஆவரேஜ். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். புத்தாண்டு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது, எந்த புத்தாண்டா இருந்தாலும் சரி, தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், என்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல திறமைசாலிகளாக இருக்கணும், நான் நல்ல ஒரு சொத்துக்களை சேர்த்து நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை, ஒரு நல்ல அந்தஸ்தை பெறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல் எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும். அதுல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்குது, அதுவும் இன்னும் நிறைவேறாம நிறைய ஒரு பிரார்த்தனைகள் பெண்டிங் இருக்கு. அது எல்லாமே இந்த 2025 இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2025 விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். தொழில்ல அந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்பீங்க. அந்த ஒரு பிரேக்ல வேற ஏதாவது செய்யலாமா, இந்த தொழில் தான் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறியாச்சு. அவர் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன், அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அந்த 2 ஸ்தானத்திற்கும் உரியவர் அந்த 8ஆம் இடத்திற்கு போறார். அதனால மனம் சஞ்சலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ஒரு தொழில் ஏற்கனவே நல்லாதான் வளர்ந்துட்டு இருக்குது, நல்லா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜா இருக்கு, இது நம்மளுக்கு நிரந்தரமா ஒரு வருமானத்தை கொடுக்குமான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம வேற ஏதாவது புதிதா ஒரு தொழில் தொடங்கி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிதா நீங்க ஏதாவது பிரான்ச்சஸோ இல்ல புதுசா ஏதாவது வேற தொழில் செய்றீங்கன்னா அப்படின்னா ஒரு மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கு, பிசினஸ் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா யாரு வேலை ஏன்னா நல்லா நடக்கும். ஏன்னா அந்த செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா, எப்போதுமே ஒரு டாமினண்டா இருப்பாங்க, ஒரு கோவத்திலேயே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதை பார்த்தாலே அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் ஐயோ வந்துட்டாங்க நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால பிசினஸ் செய்யறதுல பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல திறமைசாலிகள், நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனாலும் அந்த ஒரு இந்த 2025 இன்னொரு காலடி எடுத்து வைக்கணும்ன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு புதிதா பிசினஸ் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலமா பண்றோம், இல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம், இல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஓரியன்டா பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு 5 லட்சம் ரூபாயில இருந்து அதுக்கு அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? மினிமம் அதாவது 5 லட்சத்துக்கு குறைஞ்சு வச்சுக்கலாம். குறைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும். இந்த 2025 விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு போறவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025 வேலைக்கு போறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் அந்த கர்மகாரகன் வந்துட்டாரு. அதனால ஒரு கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் இருக்கு. 2024 எண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால வேலையை விட்டுருப்பீங்க, கண்டிப்பா விட்டுருவீங்க. அதை நீங்க எல்லா ஜாதகம் பார்த்தாலும் எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் நீங்க அதற்குண்டான ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறீங்க, நான் வேலையை விட போறேன். இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க 2024 எண்டுல கண்டிப்பா ஒரு வேலையை விட்டுருவீங்க, நீங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுருவீங்க. இது அடுத்த கட்ட வளர்ச்சி தான். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு நல்ல சம்பளத்தோட. அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. நான் வேலையை விடுறது ஓகே மேடம், ஆனா எனக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த அந்த வருமானம்ன்றது இங்க வேலை பார்த்த இடத்துல வாங்கின வருமானத்தையே வாங்குவேனா, இல்ல அடுத்த ஒரு வருமானத்தை வாங்குவேனா, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்.
கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க விருச்சிக ராசி என்பவர்கள். 4ஆம் இடத்துல ராகு சூப்பரான ஒரு வாய்ப்புகள் தான் சொல்லணும். ஏன்னா யார் ஒருவர் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அதிகமா சேரும். அதுல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது, அதுதான் அதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு, ராகு இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நல்ல சொத்துக்கள் சேரும், நல்ல ஒரு ப்ராஃபிட். சொத்தை வித்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும். அதனால ஏற்கனவே சொத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விற்கலாம்னு நினைக்கிறேன், வேற ஒரு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா 2025ல நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. எப்போ பண்ணணும் அப்படிங்கும் போது மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம். ஏன்னா மே மாசம் தான் 4ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு. அதனால இப்ப நம்ம சொத்தை விற்கிறதா இருந்தா உடனே நம்ம சொத்தெல்லாம் விற்க முடியாது. ஒரு 3 மாசம் நம்ம நல்ல நம்மளுக்கு யார் யார் வரா போறாங்க, எந்த ரேட்டுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா மே மாசத்துக்கு அப்புறம் அதை யார்கிட்ட விற்கணும்ன்றத முடிவு பண்றது மே மாசத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு சொத்து விற்கிறதுனால கிடைக்கும். நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க இந்த 2025ல. அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் லோன் போட்டாவது, நீங்க ஹோம் லோன் போட்டாவது ஒரு சொத்து வாங்க போறீங்க. அது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேரு 2022ல இருந்து நீங்க இழந்த சொத்துக்களினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க. அந்த 5 கோடின்றது இன்னைக்கு டயத்துக்கு பாத்தீங்கன்னா அது டபுள் ட்ரிபிள் மடங்கா இருக்கும். அதை எப்படி திரும்ப சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அட்லீஸ்ட் சேர்க்கவாது செய்யறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால 2025 சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு வழிவகைகளா இருக்கும். மாணவர்களா இருக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறது, இல்ல 11th 12th முடிச்சு காலேஜுக்கு போறது, இந்த மாதிரியா இருக்கிறீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் 2025 சூப்பர்வா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம இதை படிச்சா இதை நல்ல ஒரு வேலை கிடைக்கும், அடுத்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு, ஏன்னா 2024லாம் மாணவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு நேரமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்கல்கள், படிக்கவே முடியாது, எவ்வளவோ செஞ்சாலும் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது இருக்காது. ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா பெஞ்ச்லயே படுத்து தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடர்பாடுகள், இதனால வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட திட்டு அடி உத எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்காக போறவங்க, வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுல எந்த விதமான தடையும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு 8ல இருக்காரு, குரு 8ல இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள்ல எந்த தடையும் இருக்காது. அங்க ராகுவோ கேதுவோ இருந்தாதான் அந்த தடைகள்லாம் வரும். குரு இருக்கும்போது தடையில்லாத ஒரு பிரயாணம் இருக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா சுற்றுலாக்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஃபேமிலியோட டூர் போறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்க நிம்மதியா தூங்கி பல வருடம் ஆச்சுங்க, ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் பண்ணியே நீங்க பல வருடம் ஆச்சு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2025 ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதற்கு முழுவதுமான ஒரு ஆன்மீக பலம், தெய்வ பலத்தை நீங்க முழுவதுமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பல மடங்கு அது நிலைத்து இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.